இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்பித்த புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றும், புளித்த மாவை ஒருபடி புளித்த மாவை ஒரு பெண் எடுத்து மீதமிருந்த 3 படி மாவுக்குள்ளும் அது முழுவதும் புளித்து போகும் வரைக்கும் அதை அடக்கி வைத்தாள் என்றும், பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பவுலை கொண்டு மேன்மை பாராட்டுதல் என்கிற புளிப்புள்ள அப்பத்தோடு நீங்கள் பண்டிகையை ஆசரிக்காதிருங்கள், மேன்மை பாராட்டுதல் உங்களுக்குள் இருக்கக்கூடாது என்று சொல்லிய வார்த்தையின்படியும் 3 இறை செய்திகளை நாம் கடந்த 3 நாட்களாக கேட்டோம். இந்த நாளில் அதன் முடிவு பகுதியாக அந்த புளித்த மாவை குறித்த, அந்த கலப்பட உபதேசத்தை குறித்த 4வது செய்தியாக, பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், மாபெரும் போதகராகிய பரிசுத்த ஆவியாகிய தேவன் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனை கொண்டு கூறி அறிவித்திருக்கிற சில குறிப்பிட்ட வாக்கியங்களை குறித்து இன்றைய தியானத்திலே, இந்த செய்தியிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலனை கொண்டு கொரிந்து திருச்சபைக்கு எழுதின 1 நிருபம் 5ஆம் அதிகாரத்தில், 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களிலே சொல்லுகிறார். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம் என்று சொல்லுகிறார். விபச்சாரக்காரரோடு கலந்திருக்கக்கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன் என்றும் சொல்லுகிறார். இந்த 2 வசனங்களையும் இந்த செய்தியில நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சற்று கடினமான செய்திதான். இன்றைய நடைமுறை கிறிஸ்தவத்தில், இன்றைய அனைத்து கிறிஸ்தவர்களுக்குள்ளும் ஊடுருவி இருக்கிற சில துர்க்குணங்கள், சில பொல்லாத செயல்பாடுகள் எவை என்பதை அந்த புளித்த மாவாகிய, தானும் புளித்து போய் தன்னுடன் இருக்கிறவர்களையும் புளித்து போக செய்கிற அந்த புளித்த உபதேசம் ஆகிய துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற அந்த தீமையான புளித்த மாவை குறித்து இன்றைய தினத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லா கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இது ஊடுருவி இருக்கிற ஒரு தீய பண்பியல். யாரும் என்னிடத்தில் இது இல்லை என்று சொல்வதற்கில்லை, நான் உட்பட. என்னிடத்திலும் இதில் சில குறிப்பிட்ட தீய பண்பியல்புகள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே இந்த செய்தியை காது கொடுத்து கேளுங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால், இது எல்லாரிடத்திலும் காணப்படுகிற குறைபாடுகள் தான், இதை திருத்த முடியும் என்று நீங்கள் நம்பினால், இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்து அனுப்புங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நான் செய்திக்குள்ளே வருகிறேன். மன விருப்பம் உள்ளவர்கள், நோட்டிபிகேஷன் கிடைத்திருக்கிறவர்கள் இந்த செய்திகளோடு இணைந்திருக்கலாம். முதலாவது, நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம், கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மா முழுவதையும், பிசைந்த புளிப்பேற்றப்படாத புதிதாக பிசைந்திருக்கிற மாவு முழுவதையும் புளித்து போக பண்ணும் என்ற இறைவார்த்தையின்படி, அதன் அடுத்த வசனமாகிய, நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு உங்களில் இருக்கிற பழைய புளித்த மாவை களைந்து போடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதை குறித்து நேற்றைய செய்தியிலே நாம் சிந்தித்தோம். இன்றைய தினத்தில் அதன் தொடர்ச்சியாக, ஆதலால்
பழைய புளித்த மாவோட அல்ல. நம்மிடத்தில் இருக்கிற மேன்மை பாராட்டுதல் என்கிற தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுதல், பிறரை வைத்து நம்மை புகழ்ச்சியாக பேச வைத்தல், இப்படிப்பட்ட புளித்த மாவுகளை விட்டு ஒதுக்கிவிட்டு, இது சற்று கடினம். நம்மை நாமே புகழ்ந்து பேசுதல், மேன்மை பாராட்டுதல், பிறரை நம்முடைய அடிவரடிகளாக வைத்து பிறரை கொண்டு நம்மை பெருங்கூட்டங்களிலே புகழ்ந்து பேச வைத்தல், இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை விட்டு ஒரு உண்மை கிறிஸ்தவன் விலகி விடுபட்டு வருவது என்பது சற்று கடினமான காரியம். ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒரு வசனத்திலே, இதே அதிகாரத்திலே தான் முதல் 2 வசனங்களிலே பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பவுலை கொண்டு சொல்லுகிறார், விபச்சாரக்காரனாய் இருக்கிற ஒருவனை, ஒரு விபச்சாரியை அல்லது விபச்சாரக்காரனை கடிந்து கொண்டு எச்சரித்து புத்தி சொல்லி திருத்த முடியாதுதான். ஆனால் அவனுடைய ஆத்மா இயேசு கிறிஸ்துவனுடைய நாளிலே ரட்சிக்கப்படுவதற்காக அல்லது மீட்டுக் கொள்ளப்படுவதற்காக அவன் சரீரத்தின் மாமிசத்தின் இச்சைகள் அழிந்து போகும்படிக்கு அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். 4ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இதே 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1, 2, 5 ஆகிய வசனங்களிலே சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் வெளியரங்கமாய் சொல்லப்படுகிறதே, வெளிப்படையாக சொல்லப்படுகிறதே. அது எப்படிப்பட்ட விபச்சாரமாம்? விபச்சாரம் உண்டென்று சொல்லப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவாம்? ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே. இந்த இடத்துல அதாவது தன்னை பெற்ற தாயை வைத்துக் கொண்டிருக்கிறானா என்று அர்த்தம் கொள்ள முடியவில்லை, தன் தகப்பனுடைய மனைவி என்று சொல்லுகிறார். தன் தகப்பனுடைய மனைவியை. அப்படியானால் தன்னை பெற்ற தாய் என்று அர்த்தம் கொள்ள முடியாது. அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே. ஆனால் தகப்பனுடைய மறுமனையாட்டி அல்லது வைப்பாட்டி அல்லது 2ஆம் மனைவி, 2ஆம் 3ஆம் மனைவி. சில தகப்பன்மார்களுக்கு 2, 3 மனைவிகள் இருக்கிறார்கள், பல வைப்பாட்டிகள் இருக்கிறார்கள். அதில் யாரோ ஒருத்தியை இந்த சபை, கொரிந்து சபையின் உறுப்பினர் ஒருவர், பக்தி வேடதாரி விசுவாசி ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை தனக்கு மனைவியாக வைத்துக் கொண்டிருக்கிறான். நான் சில ஊர்களிலே பார்த்திருக்கிறேன், சில விபச்சார பெண்களிடத்திலே தகப்பன் முன்னாடி செல்கிறான். தகப்பன் சென்று விட்டு அவன் வெளியேறி சென்ற சில நிமிடங்களுக்குள் அல்லது சில மணி நேரங்களுக்குள் மகன் அந்த விபச்சார பெண்ணிடத்திலே செல்கிறான். 2 பேரும் ஒரு கழிவுநீர் குட்டையிலே இறங்கி குளித்து விட்டு கரையேறுகிறார்கள். இதுக்கு மேல அதை விளக்க முடியாது. தகப்பன் எந்த கழிவுநீர் குட்டையிலே போய் முழுகி எழும்பி வருகிறானோ அதே கழிவுநீர் குட்டையிலே மகனும் இறங்கி தன்னை கழுவி கொண்டு வருகிறான், முழுக்கி கொண்டு வருகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இதுதான் விபச்சாரம். தகப்பனும் மகனும் ஒரே பெண்ணிடத்திலே பிரவேசிப்பது, இது முறைகேடான விபச்சாரம். இதற்கு ஆங்கிலத்திலே ஃபோர்னிகேஷன் என்று பெயர். அதற்கு இன்னும் ஒரு விளக்கம் இருக்கிறது. திருமணத்திற்கு முன் ஒரு பெண்ணோ, திருமணத்திற்கு முன் ஒரு ஆணோ, திருமணத்திற்கு பின்பு ஒரு மனைவியோ, ஒருவனுடைய மனைவியோ, திருமணத்திற்கு பின்பு ஒருத்தியினுடைய கணவனோ பிற பெண்களிடத்திலே உடல் உறவு, தகாத முறைகேடான உடல் உறவு வைத்துக் கொள்வது விபச்சாரம். அதிலும் இது கொடிய விபச்சாரம் என்று சொல்லுகிறார். ஆனால் அனுமதிக்கப்பட்ட உடல் உறவு எது? அது திருமண வயது வந்த பிற்பாடு தனக்கேற்ற ஒரு கணவனை தேர்ந்து கொண்டு, அல்லது திருமண வயது வந்த பிற்பாடு தனக்கேற்ற ஒரு பெண்ணை தெரிந்து கொண்டு அவனோடு திருமண உறவிலே பந்தம் வைத்து திருமணம் செய்து கொண்டு அவர்கள் தங்களுக்குள்ளே உறவு முறையை, பால் உறவை அல்லது உடல் உறவில் தொடர்பு வைத்திருப்பது
அது முறையான உறவு. இது இந்த முறைகட்ட உறவு என்றால் திருமண உறவுக்கு முன்னும் திருமண உறவுக்கு பின்னும் தகாத உறவு வைத்திருத்தலும், தகப்பன் மகளோடு, மகள் தகப்பனோடு, மகன் தாயோடு, தாய் மகனோடு, போதகர் விசுவாசியோடு. ஒரு திருச்சபையின் போதகருக்கு அந்த திருச்சபையின் விசுவாசிகள் அனைவரும் யார்? மக்கள், பிள்ளைகள் தான். அதான் சொன்னேன், ஒரு போதகர் திருச்சபை அங்கத்தினர்களோடு, ஒரு போதக பெண் திருச்சபை அங்கத்தினர்களோடு, அதான் தகப்பன் பிள்ளைகளோடு அல்லது தாய் மகன்களோடு வைத்துக் கொள்கிற உறவு. இப்படிப்பட்ட ஒரு உறவு முறைகேடான உறவு. மாமன் மருமகளோடு, மருமகள் மாமனோடு, நீங்க எப்படி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இதையெல்லாம் நாம் விவரிக்க வரல, உங்கள் புரிந்து கொள்ளும்படியாக சொன்னேன். இப்படிப்பட்ட உறவு முறைகள் அனைத்துமே ஃபோர்னிகேஷன் என்கிற விபச்சாரமே, முறைகேடான விபச்சாரங்கள். அடல்ட்ரி அதுவும் முறைகேடு தான். கிறிஸ்துவுக்குள்ள செக்ஸுவல் இம்மொராலிட்டிஸ், இந்த செக்ஸுவல் இம்மொராலிட்டிஸ் உள்ளதான் இது அத்தனையும் வருது. ஆகவே அவர் சொல்லுகிறார், நான் சொல்லலைங்க, பரிசுத்த ஆவியானவர் அந்த உண்மையை கண்டுபிடித்து பரிசுத்த பவுலை கொண்டு கொரிந்து திருச்சபையை எச்சரிக்கிறார். திருச்சபை விசுவாசிகளையும், திருச்சபை மூப்பர்களையும், திருச்சபை போதகர்களையும், திருச்சபையின் தீர்க்கதரிசிகளையும், திருச்சபையின் அப்போஸ்தலர்கள் என்று பெயர் கொண்டிருக்கிறவர்களையும், திருச்சபையின் ஊழியக்காரர்கள் அனைவரையும் அவர் எச்சரிக்கிறார். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. பிரசித்தமாய் என்றால் பரப்புரையாக, வெளியரங்கமாக பரப்புரை செய்யப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், தன்னை பெற்ற தாயாக இருக்க வாய்ப்பில்லை. தகப்பனுடைய முறையான மனைவிக்கு பிறந்தவனாக இருந்தால் அந்த முறையான தாயோடு உடல் உறவு வைத்துக் கொள்கிறவன் அல்ல. தகப்பனுக்கு, அந்த தாய்க்கு இவன் பிறக்காத வேறொரு தாய் அந்த தகப்பனுக்கு மனைவி இருக்கிறார். ஒன்றோ இரண்டோ, ஒன்றுக்கு அதிகமான மனைவிமார்கள், வைப்பாட்டிகள் இருக்கிறார்கள். அவர்களில் எவளுடனோ ஒருத்தியுடனே இந்த விசுவாசி அல்லது ஊழியக்காரன் அல்லது மூப்பன் தகாத உறவு வைத்திருக்கிறான். அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாயிருக்கிறதே. அதாவது மாற்று மக்கள், கிறிஸ்துவை அறியாத இருளின் ஆவிகளை தேவன் இன்னார் என்று அறியாத, உண்மையான படைப்பின் தேவன் யார் என்று அறிந்திராமல் அந்நிய தேவர்களை கண்டதெல்லாம் தெய்வம் என்று வழிபட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் இறையறிவற்ற அஞ்ஞானிகள். நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இறையறிவு, இறைவன் யார் என்று அறியாமல் கண்ணில் கண்டவை அனைத்தையும் தெய்வம் என்று வழிபடுகிற அஞ்ஞானிகள், இருளின் மக்கள், அவர்களுக்குள்ளே சொல்லப்படாத ஒரு விபச்சாரமாக இந்த முறைகட்ட விபச்சாரம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இரண்டாவது வசனம், இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் அதற்காக துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். இது நம்மை பார்த்து சொல்லுகிறார். அந்த திருச்சபை அங்கத்தினர்களை பார்த்து எப்படி சொன்னாரோ, அந்த ஊழியக்காரர்கள், போதகர்கள், தீர்க்கதரிசிகள், விசுவாசிகள், சபை மூப்பர்கள், விசாரிப்புக்காரர்கள், கண்காணிகள், இவர்கள் அனைவரையும் பார்த்து சொல்லுகிறார். இன்றைய திருச்சபைக்கும் இது பொருந்தும். போப்பாண்டவர் முதல் மாடரேட்டர்கள், பேராயர்கள், ஆயர்கள், போதகர்கள், பாதிரியார்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், ஊழியக்காரர்கள், ஜபிக்கிறவர்கள், பாடலாசிரியர்கள், பாடுகிறவர்கள், திருச்சபையை விசாரிக்கிற டீக்கன்மார், அதாவது விசாரிப்புக்காரர்கள், கண்காணிகள் அனைவரையும், விசுவாசிகள் அனைவருக்கும் இது பொருந்தும். இன்றைய உலக திருச்சபை, நான் சார்ந்திருக்கிற திருச்சபை உட்பட அனைத்து திருச்சபைகளிலும், அது ஆவி குறுகிய திருச்சபையோ ஆவிக்குரிய திருச்சபையோ தெரியாது, அனைத்து திருச்சபைகளுக்குள்ளும் இந்த முறைகட்ட விபச்சாரம் என்பது ஊடுருவி இருக்கிறது. இது நம்மில் பலர் அறிந்த விசேஷம்தான். பலர் வெளியே சொல்ல கூச்சப்பட்டு என் பல்லை நானே குத்தி நாரடிப்பதா, நான் அங்கத்தினராக இருக்கிற கிறிஸ்தவ சமூகத்தை, கிறிஸ்தவ சபையை நானே அவர்கள் இங்கிருக்கிற அட்டூழியங்களை வெளியே சொல்லி நாரடிப்பதா
என்று உள்ளுக்குள்ளே கலங்கி கொண்டு இருக்கிற ஒரு கூட்டமும் இருக்கிறார்கள். இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் இருக்கும், இதையெல்லாம் நாம் குறை சொல்லக்கூடாது என்று சொல்லிக் கொண்டு இருமாப்படைந்திருக்கிற அந்த 2ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது போல, இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் அதற்காக துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள், கடின இருதயம் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். ஏன் நீ அப்படித்தான் இருக்கிற? நான் என்ன சொல்ல வர்றேன்னா, போதகன் அல்லது தீர்க்கதரிசி தான் உத்தமனாக இருந்தால் திருச்சபை விசாரிப்புக்காரர்கள், கண்காணிகள், மூப்பர்கள், இணை ஊழியர்கள், போதகர்கள், உதவி போதகர்கள், இணை ஊழியர்கள், துணை ஊழியர்கள், ஜப குழு அங்கத்தினர்கள், கொயர் மாஸ்டர்ஸ், பாடகர் குழு அங்கத்தினர்கள், திருச்சபை மூப்பன்மார், டீக்கன்மார், திருச்சபை விசுவாசிகள், வசதி படைத்தோர், வசதி இல்லாதவர் என்றில்லை, யார் குற்றம் இப்படிப்பட்ட தவறுகளை செய்திருந்தாலும் அதை முறைப்படி கண்டித்து உணர்த்தி கண்டனம் பண்ணி அவர்களை சபையை விட்டு விலக்கி வைக்க வேண்டும். அதாவது எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணி, நீ திருந்துகிற வரைக்கும் சபை உறுப்பினராக உன்னை இருத்த முடியாது, உன்னை சபையை விட்டு வெளியேற்றுகிறேன் என்று சொல்லி வெளியேற்றி வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதை செய்யாமல் அன்றைய அனைத்து திருச்சபைகளும் இதை செய்யாமல் இந்த விபச்சாரக்காரர்களுடைய கூடி கும்மாளம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கைகளை திடப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவருடைய குறைபாட்டை தன் சுட்டி காட்டாத வரையிலும் அவர் தான் உத்தமன் என்று எண்ணிக் கொண்டிருப்பார். தான் செய்த தவறு வெளி உலகத்திற்கு தெரியாது என்று எண்ணிக் கொண்டிருக்கிறார். இன்றைய திருச்சபைகள் எல்லாம் மூடி மறைத்துக் கொண்டிருக்கின்றன. இதை சொல்வதற்கு எந்த ஊழியக்காரனும் தயாராக இல்லை, எந்த திருச்சபை கண்காணியும் தயாராக இல்லை, எந்த திருச்சபை மூப்பனும் தயாராக இல்லை. ஏனெனில் இவர்களும் அப்படிப்பட்ட பாழாயி போனவர்களே விபச்சாரக்காரர்களோட கூடி கலந்திருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், அவராக இருந்தால் அவர் என்ன சொல்லுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பவுலிடத்திலே 5ஆம் வசனம், அப்படிப்பட்டவருடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்கென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் பெயராலே, உன் சுய விருப்பத்தினாலே அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனுடைய மாம்சத்தின் அழிவுக்கென்று அவனுடைய ஆவி ஆத்துமா ரட்சிக்கப்படுவதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். என்ன சொல்றாரு? திருச்சபையை விட்டு வெளியேற்றி விசுவாசிகளின் கூட்டமைப்பை விட்டு வெளியேறச் செய்து அவனை சாத்தானுடைய கையிலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். எதற்காக? அவனுடைய மாம்ச இச்சைகளின் அந்த பாவ மாம்சத்தின் இச்சைகள் அழியும் வரை, அவனுடைய ஆத்மா இயேசு கிறிஸ்துவின் நாளிலே மீட்டெடுக்கப்படுவதற்காக அவனை சாத்தானுடைய கைகளிலே ஒப்புவிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனை கொண்டு இந்த தீர்ப்பை கட்டளையிடுகிறார். அப்படிப்பட்ட எந்த ஊழியக்காரன் இருக்கிறான்? நீங்க இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். இன்றைய உலக திருச்சபைகளில் உண்மையான பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்று பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு பரிசுத்தவானும் ஒரு பரிசுத்த ஊழியக்காரனும் இல்லை. பின் எப்படி இங்கே அநேகர் தங்களை பரிசுத்தவான்கள் என்றும் தேவனுடைய மனுஷர்கள் என்றும் கூவிக்கொள்ளுகிறார்கள்? அநேகர் அவர்களுக்கு வக்காலத்து வாங்குகிறார்கள். எங்கள் போதகரை, எங்கள் பிரசங்கியாரை, எங்கள் சபை போதகரை தவிர வேறு ஒருவனும் பரிசுத்தவான் இல்லை, எங்கள் ஊழியக்காரர் தான் பரிசுத்தவான், அவரை நீ எப்படி தகாத விதமாய் பேசலாம், குறை சொல்லலாம் என்று சொல்லி பச்சை பச்சை வாயில காது செவி கொடுக்க முடியாத கெட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள். அந்த ஊழியக்காரனை போல தானே இருப்பான் அந்த விசுவாசி, அவனுக்கு பிள்ளை. அந்த பரிசுத்தவானை போலத்தானே இருப்பான் இந்த விசுவாசியும். அந்த பரிசுத்தவான் எங்க ஊழியக்காரர் தான் பரிசுத்தவான், நீ அவரை எப்படி குறை சொல்லுவாய்? எங்கள் சபைதான் பரிசுத்த மணவாட்டி சபை என்று காது கூசும் அளவிற்கு தகாத வார்த்தைகளை பேசி உன்னை வெட்டுவேன், உன்னை கொலை செய்வேன் என்றெல்லாம் மிரட்டுகிறார்களே, அந்த போதகனும் அப்படித்தான் இருப்பான், அந்த பரிசுத்தவானும். ஏன்னா அவன் பெற்ற பிள்ளைகள் தானே இவர்கள், அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெற்றெடுத்த பிள்ளைகள் தானே இவர்கள். இதாங்க இன்றைய திருச்சபை சீர்கெட்டு போயிருக்கிறது. அதற்கான காரணம். அடுத்தது நான் செய்திக்குள்ளே வருகிறேன். இது முன்னுரையாகத்தான் சொன்னேன். இந்த வசனம் நான் வேதாகமத்திலே வசனத்திலே இல்லாததை சொன்ன விபச்சாரத்தை குறித்து சொன்னேன் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளக்கூடாது. இந்த விபச்சார முறைகேடான விபச்சாரமும் விபச்சாரம்
எல்லா விதமான விபச்சாரங்களும் இந்த துர்க்குணம் பொல்லாப்பு இந்த இரண்டுக்குள்ளே தான் வந்து அடங்குகிறது. துர்க்குணம் என்றால் தீய குணங்கள். விபச்சாரமும் ஒரு தீய குணம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் விலகி இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன். அதை எடுத்து வாசிக்கிறேன், தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள், வசனம் மறந்து விட்டது. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது அந்த வசனத்தை சுட்டி காட்டுகிறார். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். எல்லாரும் படிச்சிருப்பீங்க, அநேகருக்கு காணாம தெரிஞ்சதுதான், ஆனா எனக்கு காணாம தெரியாது. சொல்றேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த துன்மார்க்கர்கள் யார்? திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், ஏமாற்றி பிழைக்கிறவர்கள், கைக்கூலி வாங்குகிறவர்கள், மந்திரவாதிகள், மாயவித்தைக்காரர்கள், பிறருக்கு தீங்கிழைக்கிறவர்கள், கோள்மூட்டுகிறவர்கள், இதற்கான ஆலோசனை கொடுக்கிறவர்கள், பாவிகள், விபச்சாரிகள், தங்களை குறித்து தாங்களே மேன்மை பாராட்டுவோர், முறைகேடான விபச்சாரத்திலும் முழுமையான விபச்சாரத்திலும் ஈடுபடுகிறவர்கள் அனைவரும் பாவிகள். பிறரை பரிகாசம் பண்ணுகிறவர்களும் பாவிகள், துன்மார்க்கர்கள், துஷ்டர்கள். இவர்களிடத்தில் எல்லாம் இருப்பது தீய குணங்களும் தீய பண்பு இயல்புகளும் என்பதுதான். இப்படிப்பட்டவர்களோடு நாம் கலந்திருக்க கூடாது. இதைத்தான் பரிசுத்த பவுலும் பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்த பவுலை கொண்டு கொரிந்து திருச்சபைக்கு சுட்டி காட்டுகிறார்கள். என்ன சொல்கிறார்? ஆதலால் பழைய புளித்த 8ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல. பழைய புளித்த மாவு என்ன? மேன்மை பாராட்டுதல், சுய தற்புகழ்ச்சி என்கிற மேன்மை பாராட்டுதலும் விபச்சாரமும், மேன்மை பாராட்டுதல் என்கிற புளித்த மாவும் துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற புளித்த மாவுகள். அதுல தான் நிறைய வருது. விபச்சாரம், பொருளாசை, கொள்ளையடித்தல் அல்லது திருடுதல், விக்கிரக ஆராதனை, மாயவித்தைகள் போன்ற புளித்த மாவுகளோடும் அல்ல. நீங்க 11ஆம் வசனத்தில் 10 அல்லது 11ஆம் வசனத்தில் நீங்க அதை முழுமையா படிக்கலாம். நான் அந்த வசனத்தை இப்ப வெறிக்க விடுங்கல, வாசித்து விட்டுறேன். நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரர் எண்ணப்பட்ட ஒருவன், அதாவது சிறுச்சபை அங்கத்தினர், கிறிஸ்தவ விசுவாசி, கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்று சொல்லுகிற ஒருவர், அல்லது கிறிஸ்தவ ஊழியர், கிறிஸ்தவ போதகர், கிறிஸ்தவ மூப்பன், திருச்சபை கண்காணி, தீர்க்கதரிசி, அப்போஸ்தலன் என்று சொல்லுகிற ஒருவர், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரகாராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது இருந்தால் அவனுடைய கலந்திருக்கவும் கூடாது, அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது. நம்ம யாராவது அப்படி செய்கிறோமா? இன்றைய உலக திருச்சபை நாம் சார்ந்திருக்கிற எந்த திருச்சபையாக இருந்துவிட்டு போகட்டும், நான் திருச்சபைகளிலே வேறுபாடு காட்ட விரும்பவில்லை. எல்லா திருச்சபையும் 198 விழுக்காடு இந்த அனைத்து துர்க்குணங்களும் நிறைந்த திருச்சபைகளாகத்தான் இருக்கிறது. எல்லா ஊழியக்காரர்களும் இங்கே சொல்லப்பட்ட அனைத்து காரியங்களுக்கும் உட்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். 198 விழுக்காடு. அதனால நான் அந்த சபை இந்த சபை என்று சொல்ல விரும்பவில்லை. ஒன்றை சொல்லுகிறேன், அது ஆவிக்குரிய உத்தம சபையாக இருக்கட்டும், அல்லது ஆவி குறுகி போன திருச்சபைகளாக இருக்கட்டும், அதாவது ஆவிக்குரிய கண்கள் கெட்டு போன, குருடாகி போன திருச்சபைகளாக இருக்கட்டும், எல்லா திருச்சபைகளும் ஒரே நிலையில் தான் 198 விழுக்காடு ஒரே சமநிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. தராசிலை வைத்து தூக்கினால் அது அப்படித்தான் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதனால் தான் சொல்லுகிறேன் இந்த 8வது வசனத்திலே, ஆதலால் பழைய புளித்த மாவாகிய மேன்மை பாராட்டுதல் என்கிற புளித்த மாவோடு மட்டுமல்ல, தற்புகழ்ச்சி, மேன்மை பாராட்டுதல் என்கிற அந்த புளித்த மாவோடு மட்டுமல்ல, துர்க்குணம், பொல்லாப்பு என்னும் விபச்சாரம்,
பொருளாசை, பவிச்சாரத்தை குறித்து சொல்லிட்டேன். இன்னும் விவரிக்க முடியாதது போதும்னு நினைக்கிறேன் சொன்னது. பொருளாசை, விக்கிரக ஆராதனை, அந்த இரண்டையும் சேர்த்து பேசுறேன். விக்கிரக ஆராதனை என்பது சிலை வணக்கம். அது எல்லா உலகத்தின் அனைத்து தேசங்களிலும் காணப்படுகிற மலிந்து கிடக்கிற ஒன்று. தெய்வம் அல்லாதவைகளுக்கு இதுதான், இந்த வடிவத்தில் தான் தெய்வம் இருக்கும் என்று எண்ணி மனிதர் தங்கள் மனதின் கற்பனைகளினாலே மனிதரைப் போல, மிருகங்களைப் போல, காளைகளைப் போல, பறவைகளைப் போல, ஊரும் பிராணிகளைப் போல தெய்வங்களின் வடிவத்தை வடிவமைத்து வைத்து அந்த சிலைகளுக்கு வழிபாடு செய்கிறார்கள். இது வேதாகமம் விலக்கி வைத்திருக்கிற ஒன்று. தேவனாகிய கர்த்தர் மேலே வானத்திலாயிலும் கீழே பூமியிலாயிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலாயிலும் எனக்கு ஒப்பாக நீங்கள் எதையும், யாதொரு சாயலையோ யாதொரு உருவத்தையோ யாரொரு வடிவத்தையோ நீங்கள் செய்து வைத்து அதற்கு ஆராதனை செய்யக்கூடாது, அதை வணங்குதல் கூடாது என்று சொன்னார். யஜுர்வேதம் 40ஆம் அதிகாரம், அதாவது வேதங்கள் என்று சொல்லுகிற இந்திய வேதங்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்து வேதங்கள் அல்ல, இந்திய வேதங்கள். அது ஆரியர்களால் புரட்டப்பட்டு இந்து வேதமாகிவிட்டது. அதில் நிறைய கட்டுக்கதைகளும் இருக்கிறது. ஆனால் அது முனிவர்களால் பாடப்பட்ட, இயற்றப்பட்ட ஒரு வேதம் தான். 3வது வேதம் யஜுர்வேதம். அந்த யஜுர்வேதம் 40ஆம் அதிகாரம் 10, 11, 12, 13 ஆகிய வசனங்களிலே எந்த இறைவனுக்கு, கடவுளுக்கு நிகராக எந்த ஒரு உருவத்தையும் ஒரு வடிவத்தையும் வணங்கக்கூடாது. வணங்குகிறவன் உருவங்களை அல்லது சிலைகளை அல்லது வடிவத் தோற்றங்களை சிலைகளாக செய்து வைத்து வணங்குகிறவன் அஞ்ஞானி என்று சொல்லுவேன். நான் சொல்லலைங்க, நம்முடைய பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. இந்திய வேதங்களில் 3வது வேதமாகிய யஜுர்வேதமும் சொல்லுகிறது. இதான் உண்மைங்க. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பொருளாசையும் விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பானது. அதாவது வெளியிலே அந்த வழிபாட்டு முறையை சொல்லுகிறேன். இதுதான் தெய்வம் என்று கண் கண்டதெல்லாம் தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு வெளியே வைக்கப்பட்டிருக்கிற மனித கரங்களால் செய்யப்பட்ட, இது பைபிள்ல அநேக இடங்களில் வரும், மனித கைகளால் செய்யப்பட்ட கற்களினாலும் மரத்தினாலும் மண்ணினாலும் செய்யப்பட்ட, பொன்னினாலும் வெள்ளியினாலும் வெண்கலத்தினாலும் ஐம்பொன்னினாலும் உலோகங்களினாலும் செய்யப்பட்ட சிலைகளை, இதுதான் எங்கள் கடவுள், இதுதான் என்னை படைத்த கடவுள், இதுதான் என்னை காப்பாற்றுகிற கடவுள், இதுதான் என்னை பராமரிக்கிற கடவுள் என்று சொல்லி அந்த கடவுள், அந்த தெய்வ சிலைகளை தொட்டு கும்பிட்டு முத்தம் கொடுத்து அதை சுற்றி வந்து அதற்கு தீபாராதனை காட்டி அதற்கு தூபம் காட்டி அதை வழிபடுகிறார்கள், விழுந்து பணிந்து நமஸ்கரிக்கிறார்கள். இது குற்றம் என்று அந்த யஜுர்வேதம் 306ஆம் பக்கம் அல்லது 307ஆம் பக்கம், இது எழுதின யஜுர்வேதத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்த கிரிபித் என்பவர் மொழிபெயர்த்திருக்கிற அந்த வசனங்களிலே சொல்லப்படுகிறது. நத்தாசிய பிரதிமா சசாத் என்கிற, அதாவது அழிவுக்கு ஏதுவான சிலைகளை, பிரதிமான சிலைகளை தெய்வங்கள் என்று நம்பி அதற்கு நாமம் சாத்தி அதற்கு தூபம் காட்டி வழிபடுவது மகா பாவம், அது அவனை அழித்துவிடும் என்று சொல்லுகிறது. இது யஜுர்வேதம் 40ஆம் அதிகாரம் 11, 13 ஆகிய வசனங்களிலே இருக்கிறது. யாராயிலும் யஜுர்வேதம் உங்களிடத்தில் கிடைத்தால் அதை எடுத்து படியுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வேதத்தில் எங்கெல்லாம் நல்ல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் தேவையானது, எல்லாம் வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டதுதான். வேதம் அவைகளிலிருந்து உருவாக்கப்பட்டதல்ல, வேதத்திலிருந்து பழைய ஏற்பாட்டின் புத்தகங்களிலிருந்து அனைத்தும் திருடப்பட்டு அன்று எழுத்தறிவு இல்லாத காலத்தில் வேத சத்தியங்களை கேட்ட முனிவர்கள் அதை பாடி வைத்தார்கள். அகத்தியர் முதலானோர். பிற்காலத்தில் வியாச பகவான் என்றும் வேத வியாசர் என்றும் சொல்லப்படுகிற ஒரு திருடன், மாயவித்தைக்காரன், எல்லாவற்றையும் வேதாகமத்தில் இருந்த அடிப்படை சத்தியங்களை திருடி கட்டுக்கதைகளால் புனைந்து
கிபி 1ஆம் நூற்றாண்டிலே இந்த 4 வேதங்களையும் புனைந்து வைத்தான். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் சம்பந்தமில்லாத ஒன்றை சொல்லியிருக்கேன், தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். இங்கே சொல்ல வருகிறார், ஆதலால் பழைய புளித்தமாவோட அல்ல மனமேட்டிமை என்னும் மேன்மை பாராட்டுதல் என்னும் தற்புகழ்ச்சி என்னும் பழைய புளித்தமாவோட அல்ல துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் விபச்சாரம், பொருளாசை மற்றும் விக்கிரகாராதனை. இந்த விக்கிரகாராதனை என்பது வெளி உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிற, நம்முடைய உடலுக்கு வெளியிலே வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சிலையை பார்த்து இதுதான் தெய்வம் என்று வழிபடுதல் விக்கிரகாராதனை. ஆனால் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் பரிசுத்தாவியை பெற்றவன், நான் மறுபடி பிறந்தவன், நான் பரிசுத்தவான், நான் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அனைத்து கலப்பட ஊழியக்காரர்களிடத்திலும் இந்த புளித்தமாவாகிய பொருளாசை இருக்கிறது. ஒருவனுக்குள்ளும் பொருளாசை அல்லது பண ஆசை அல்லது சம்பாத்திய இச்சை, எல்லா தீமைக்கு மேலாக இருக்கிற பண ஆசை என்னும் சம்பாத்திய இச்சையும் இந்த பொருளை, இந்த சம்பாதித்தவைகளை, சம்பாதித்த சம்பாத்தியங்களை தன் இருதயத்திற்குள்ளே சிலைகளாக வைத்திருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். விக்கிரக ஆராதனை அல்லது சிலை வணக்கம் என்பது வெளியிலே காணப்படுகிற தெய்வம் அல்லாத தாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் ஊரும்பிராணிகளையும் சிலைகளாக வடித்து வைத்து அதற்கு வழிபாடு செய்கிறவர்களும் செய்கிறது விக்கிரக ஆராதனை. ஆனால் கிறிஸ்தவ உலகத்திலும் மட்டுமல்ல, எல்லா சமயங்களிலும் இருக்கிறது, உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிறது. இருதயத்திற்குள்ளே சம்பாத்தியம், தன்னுடைய ஆஸ்தி, சம்பத்து, செல்வம் இவை அனைத்தையும் விக்கிரகங்களாக தங்கள் இருதயம் முழுவதும் நிரப்பி வைத்திருக்கிறார்கள். இருதயம் முழுவதும் செல்வம், சம்பாத்தியம், சம்பத்து, ஆஸ்தி, சம்பத்து, பெருமை, மனமேட்டிமை இவைகளால் நிறைந்திருக்கிற ஒரு இருதயம், அந்த இருதயத்திற்குள்ளே கிறிஸ்து இல்லை. அவர்கள் வெளியிலே பக்தி வேடம் போட்டு நான் கிறிஸ்தவன் என்று சொல்கிறார்கள், நான் பரிசுத்தவன் என்று சொல்கிறார்கள், நான் பரிசுத்தாவியினால் நிறைந்திருக்கிறவன் என்று சொல்கிறார்கள், நான் பரிசுத்தாவியினால் நடக்கிறேன் என்று சொல்கிறார்கள், நான் பரிசுத்தாவியினால் நடத்தப்படுகிறேன், நான் பரிசுத்த ஆவியினால் வேத வசனங்களை வியாக்கியானம் செய்கிறேன், நான் பரிசுத்த ஆவியினால் உந்தப்பட்டு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், உங்களை ரட்சிக்கிறேன், உங்களை பரிசுத்தமாக்குகிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் இவர்கள் அனைவருடைய உள்ளங்களிலும் என்ன இருக்கிறது? பொருளாசை என்னும் செல்வம், ஆஸ்தி, சம்பத்து, இவ்வுலக சம்பாத்தியங்கள், செல்வங்கள் அனைத்தும் விக்கிரகங்களாக நிலை கொண்டிருக்கிறது. இவர்கள் கிறிஸ்தவர்களே அல்ல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் இவைகளை நிச்சயமாக, விக்கிரகம், இந்த பொருளாசை, பாவம், அது எல்லா தீமைக்கு மேலாயிருக்கிற பண ஆசையை தூண்டி விடுகிறது என்று அவன் தெரிந்து கொள்ளுவான். ஒருவன் இங்கே இந்த கிறிஸ்தவ உலகத்திலே 198 விழுக்காடு பேர் இவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளிலும் இல்லை. இவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்திருந்தால் இவர்களுக்குள் கிறிஸ்து இருந்திருப்பார். அதாவது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் இருதயத்தில் இருந்திருந்தால், இவர்கள் இருதயத்திலே செல்வம், பொக்கிஷம், அந்தஸ்து, ஆஸ்தி, மேன்மை, மனமேட்டிமை என்கிற இவ்வுலக சம்பத்துக்கள், இவ்வுலக ஆசாபாசங்கள் இவர்களுடைய இருதயங்களை நிறைத்திருக்காது. ஆனால் இவர்கள் இருதயங்கள் முழுவதும் இருதயத்தின் முதல் இடம், இவர்கள் முழு உள்ளமும், முழு ஆத்மாவும், முழு மனதும், முழு சிந்தையும் பொருளாசை, சம்பாத்தியம், ஆஸ்தி, சம்பத்து இவைகளாலே நிறைந்திருக்கிறது. அங்கே ஒரு கடுகளவு இடமும், ஒரு தலைமுடியின் நுனி அளவு இடமும் இயேசு கிறிஸ்துவுக்கோ, சத்திய வசனத்திற்கோ, பரிசுத்த ஆவியானவருக்கோ கொடுக்கப்படவில்லை. இவர்களை எப்படி நீங்கள் கிறிஸ்து என்று, இவர்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்வீர்கள்? இவர்களால் தங்களையே ரட்சித்துக் கொள்ள முடியாத இவர்கள் இந்த பாவக்கட்டுகளிலிருந்து, இந்த புளித்த மாவாகிய பொருளாசை, விக்கிரகாராதனை, செல்வ செழிப்பு, அந்தஸ்துக்கள், மனமேட்டிமைகள், மேன்மை பாராட்டுதல், பணம், பொருள், இன்பம் இவைகளை விட்டு வெளியேற முடியாத இவர்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள்? இவர்களால் எப்படி, இவர்கள் பேச்சை வைத்து எப்படி மற்றவர்கள் ரட்சிக்கப்பட முடியும்? மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்த முடியும்? சற்றேனும் சிந்தித்து பார்க்கிறீர்களா கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே? அதான் சொன்னேன், பொருளாசையாகிய விக்கிரகாராதனை. எங்க ஒரு இடத்துல, நிறுவ பகுதியிலே ஒரு இடத்துல இருக்கிறது பொருளாசையான விக்கிரகாராதனை என்று.
இந்த இடத்தில் இங்கே பொருளாசையும் விக்கிரக ஆராதனையும் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ரெண்டுக்குமான ஒப்புமையை விளக்கத்தை உங்களுக்கு கூறியிருக்கிறேன். இவைகள் எல்லாம் புளித்த மாவுகை, அதாவது புளித்து போன உபதேசங்கள், கட்டுக்கதைகளால் கலப்படம் செய்யப்பட்ட சத்திய போதனைகள் அல்ல. தங்கள் மனதின் கற்பனைகளாலும் கட்டுக்கதைகளாலும் இது போன்ற விபச்சாரம், வேசித்தனம், பொருளாசை, விக்கிரக ஆராதனை, பணாசை, மனமேட்டிமை, வீண்பெருமை, தற்பெருமை, தற்புகழ்ச்சி இவைகளினால் புளிப்பேற்றப்பட்ட, புளித்து போகச் செய்யப்பட்ட, புளித்து போன உபதேசங்கள் என்று சொல்கிறார். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல, இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் பண்டிகையை ஆசரிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? புளித்த மாவோடு, இப்படிப்பட்ட துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை. துப்புரவு உண்மை என்றால், துப்புரவு என்றால் தூய்மை அல்லது சுத்தம், சுத்திகரிக்கப்பட்ட அல்லது தூய்மையாக்கப்பட்ட, துப்புரவாக்கப்பட்ட உண்மையோடு, அதாவது கரையற்ற, கசடற்ற, இருளற்ற உண்மையோடு, எந்த ஒரு கடுகளவு கள்ளம், பொய் கலப்பு இல்லாத துப்புரவும் தூய்மையும் சுத்தமுமான உண்மையோடு சத்தியத்தோடு அல்லது சத்திய வசனத்தோடு, சத்தியமானவராகிய இயேசு கிறிஸ்துவோடு, சத்தியமானவராகிய பரிசுத்த ஆவியின் நிறைவோடு நீங்கள் உங்கள் ஆத்தும ரட்சிப்பின் பண்டிகையை, விடுதலை பண்டிகையை அல்லது பஸ்கா பண்டிகையை நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு விடுதலையாக்கப்படுவதற்காக அந்த பஸ்கா பண்டிகையின் நாளன்று ஒரு ஆட்டுக்குட்டி, ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டி, வீட்டில் உள்ள எண்ணிக்கை, நபர்களின் எண்ணிக்கை, குடும்பத்தின் அங்கத்தினர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது. அந்த பலியிடப்பட்ட ஆட்டின் ரத்தம் அந்த வீட்டின் வாசல் நிலைக்கால்களிலே வீட்டை சுற்றிலும் தெளிக்கப்பட்டது, பூசப்பட்டது. அன்று இஸ்ராயலர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு விடுதலையாக்கப்பட்டார்கள். உங்களுடைய என்னுடைய பாவங்கள் நித்திய மரணத்தின் கட்டுகள், பாவத்தின் சம்பளம் மரணம், மரணமாகிய நித்திய மரணத்தின் படியில் இருந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு விடுதலையாக்குவதற்காக, சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து, சாத்தானுடைய தீய குணங்களின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு விடுதலையாக்குவதற்காக பஸ்கா பலியாக, பஸ்கா தேவாட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவானவர் இயேசு கிறிஸ்து என்னும் பெயரில் கல்வாரி சிலுவையில் நமக்காக பலியிடப்பட்டார். ஆகவே அந்த சத்தியமானவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தோடும் சத்திய வசனங்களோடும் அவருடைய மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் சத்திய ஆவியானவரோடும் மகா சத்தியம் உள்ளவராகிய சர்வலோகத்திற்கும் தேவனாயிருக்கிற, எங்கும் நிறைந்திருக்கிற பரிசுத்தாவியானவராகிய தேவனுடைய நாமத்திலே சத்திய வசனத்தோடு நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். உங்கள் ஆத்மாவின் ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால் மட்டுமே உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது, உங்கள் ஆத்மா ரட்சிக்கப்பட்டது, நித்திய மரணத்தின் பிடியிலிருந்தும் பாவக்கட்டுகளிலிருந்தும். அப்படி உறுதியாக நம்புகிறவர்கள் மட்டும் சத்தியவசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள். இல்லை, நான் அந்த போதகர், அந்த தீர்க்கதரிசி, அந்த அப்போஸ்தலனாலே சொன்ன பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை இவர்கள் இருதயத்திலே, இவர்களுடைய ஆஸ்தி, அந்தஸ்து, சம்பத்து, உலக செல்வங்கள், மனமேட்டிமை, தற்புகழ்ச்சி என்கிற மேன்மை பாராட்டுதல், இவைகள் அனைத்தும் இவர்கள் இருதயங்களிலே விக்கிரகங்களாக நிறைந்திருக்கிறது. இவைகளை விட்டு விலகாதவன் ஒருவனும் பரிசுத்தவான் இல்லை, ஒருவனும் ரட்சிக்கப்பட்டவனும் இல்லை, ஒருவனும் தேவனுடைய மனிதனும் இல்லை. இப்படிப்பட்டவர்களால் நான் அந்த ஆற்றிலே, அந்த குளத்திலே, அந்த தொட்டியிலே முழுக்கி ஸ்நானம் எடுத்தேன். அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆத்ம ரட்சிப்பையும், பரிசுத்தாவியின் நிறைவையும், பரிசுத்தாவியின் அபிஷேகத்தையும், மறுபடி பிறப்பையும் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிற நீ அடிமுட்டாள், நீ ஒரு அஞ்ஞானி, நீ கிறிஸ்துவை அறியாதவன். இறைஞான வெளிச்சம் உனக்கு கிடைக்கவில்லை. நீ இன்னும் உன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற பழைய பாவ அருவருப்புகளையோ, விக்கிரக ஆராதனையான உலக ஆஸ்தி சம்பத்துகளையோ விட்டு விலகவில்லை. எல்லா தீமைக்கு மேலாக இருக்கிற பண ஆசையை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி டீசென்ட் பிச்சை,
காணிக்கை பணம் பிச்சை எடுக்கிறாய். எல்லாம் எப்படி பரிசுத்தவான்? இப்படிப்பட்டவர்களால் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற நீ எப்படிப்பட்டவனாக இருக்க முடியும்? எப்படிப்பட்டவளாக இருக்க முடியும்? மற்றவர்களை ரட்சிக்கப் போகிற நீ இப்படிப்பட்ட படுபாவிகளிடம் இருந்து ரட்சிப்பை பெற்றுக் கொண்ட நீ மற்றவர்களுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷம் சொல்லுகிறேன் என்கிறாய். நீ எப்படிப்பட்டவளாக இருக்க முடியும்? நீ எப்படிப்பட்டவனாக இருக்க முடியும்? உன்னுடைய இந்த கலப்பட புளித்த மாவாகிய கலப்பட உபதேசத்தை கேட்டு ஒருவன் எப்படி தன் பாவ இச்சைகளை விட்டு, பழைய மாமிசத்தின் இச்சைகளை விட்டு விலகி, அவன் எப்படி இருதயத்தின் இச்சைகளை, மாம்சத்தின் இச்சைகளை, மனதின் விருப்பங்களை விட்டு விலகி எப்படி ஆத்மாவை ரட்சித்துக் கொள்ள முடியும்? சற்றேனும் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இவைகளெல்லாம் இந்த உலகத்திலே போதிக்கப்படுகிற, பிரசங்கிக்கப்படுகிற அனைத்து நற்செய்தியும், அனைத்து ரட்சிப்பின் சுவிசேஷமும், அனைத்து பரலோக ராஜ்யத்தை குறித்த நற்செய்தியும் கலப்பட உபதேசங்களாக இருக்கிறது. ஆகவே இந்த பழைய புளித்த மாவாகிய இவைகளை விட்டு அகற்றிவிட்டு துப்புரவு, உண்மை, சத்தியம், உண்மை, யதார்த்தம் என்கிற நேர்மை, நீதி என்கிற சத்தியத்தோடு, உண்மையோடு, சத்திய வசனங்களோடும், நீதியுள்ளவரும், யதார்த்தம் உள்ளவரும், சத்தியமுள்ளவரும், பட்சபாதம் இல்லாதவரும், நமக்காக, உங்களுக்காக, எனக்காக கல்வாரி சிலுவையில பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும், இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்திய வசனங்களினாலும், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் சத்திய ஆவியானவராலும், மகா நிறைவுள்ளவராகிய எங்கும் நிறைந்த பரலோக தேவனாகிய பரிசுத்த ஆவியானவராலும் நிரப்பப்பட்டவர்களாய் நீங்கள் சத்திய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லத் தொடங்குங்கள். அப்பொழுது நீங்களும் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். அந்த செய்திகளை கேட்கிறவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். நான் விடுதலையாக்கப்படாவிட்டால் என்னுடைய செய்திகளை கேட்கிற எவரும் உங்களை நீங்கள் விடுவித்துக் கொள்ள முடியாது. தன்னை உலகத்தை ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் பெயராலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவை குறித்த இந்த வேதாகமத்தின் சத்திய வசனங்களினாலே, இயேசு கிறிஸ்துவின் சத்திய ஆவியானவர், சகல சத்தியங்களுக்குள்ளும் நம்மை கற்பித்து நடத்துகிற சத்திய ஆவியானவராலே நிறைந்தவர்களாய் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்கள். சத்தியத்தை சத்தியமாக உபதேசியுங்கள். கலப்படமற்ற புளித்த கலப்படமான கட்டுக்கதைகளால் நிறைந்த, கற்பனைகளால் நிறைந்த, மனித கற்பனைகளால் நிறைந்த கலப்பட புளித்தமாகிய கலப்பட போதனைகளினால் அல்ல, கள்ள உபதேசங்களினால் அல்ல, சத்திய வசனமாகிய சத்திய சுவிசேஷத்தினால், சத்திய உபதேசங்களினால் மற்றவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்தும், ஆத்மாவின் ரட்சிப்பை குறித்தும் சத்திய சுவிசேஷங்களை எந்த கலப்படமும் இல்லாமல், கடுகளவு ஈஸ்ட் அந்த சத்தியத்தை புளித்து போகிற செய்கிற எந்த ஒரு கட்டுக்கதையும் இல்லாமல், கற்பனை கதையும் இல்லாமல், கண்ட கதையும் இல்லாமல், கேட்ட கதையும் இல்லாமல், படித்த கதையும் இல்லாமல், உன் மனதின் கற்பனை தோற்றங்களை எதுவும் கலக்காமல் சத்தியத்தை சத்தியமாய் உள்ளதை உள்ளபடியே சத்தியமாய் பிரசங்கிக்க தொடங்குங்கள். அப்படிப்பட்ட பிரசங்கங்களை, அப்படிப்பட்ட செய்திகளையே கேளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர், இந்த சத்திய வசனங்கள், ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற சத்திய வசனங்கள் உங்கள் இருதயங்களிலே கிரியை செய்யும். நீங்களும் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்களை கேட்கிற, உங்களை காண்கிற மற்றவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மேலும் ஒரு வார்த்தையை கூட சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். 9ஆம் வசனம், விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன் என்று சொல்கிறார். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்திலே துன்மார்க்கரோடு கலந்திருக்க கூடாது, பரியாசக்காரரோடு கலந்திருக்க கூடாது, அவர்கள் உட்காரும் இடத்துல கூட உட்காரக்கூடாது, அவருடைய ஆலோசனைகளுக்கு கூட செவி கொடுக்க கூடாது. துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர்கள். இன்றைய கிறிஸ்தவ உலகம் இப்படிப்பட்டவர்களால் தான் நிறைந்திருக்கிறது. இன்றைய கிறிஸ்தவ உலக ஒவ்வொரு திருச்சபையும், திருச்சபை போதகர்களும், ஊழியர்களும், விசுவாசிகளும், மூப்பர்களும், கண்காணிகளும் 198 விழுக்காடு விபச்சார கள்ளர்களாகவே, திருடர்களாகவே, காணிக்கை கொள்ளையடிக்கிறவர்களாகவே, காணிக்கையை திருடுகிறவர்களாகவே, சபை உறுப்பினர்களோடு வேசித்தனம் விபச்சாரம் பண்ணுகிறவர்களாகவே, பரியாசம் பண்ணுகிறவர்களாகவே, கோள்முட்டுகிறவர்களாகவே, கலகம் உண்டாக்குகிறவர்களாகவே இருக்கிறார்கள். எப்படி திருடலாம், எப்படி இவனை திருச்சபையை விட்டு வெளியேற்றலாம் என்று துராலோசனை கூறுகிறவர்களாகவே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட திருச்சபை அங்கத்தினர்களை விட்டு நீங்கள் விலகி இருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். அதான் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம்
1 முதல் 5 வசனங்கள். 1 முதல் 5 வசனங்களிலே விபச்சாரக்காரர் திருச்சபையிலே அங்கத்தினராக இருக்கக்கூடாது. அவன் பாஸ்டரா இருந்தாலும் சரி, பேராயரா இருந்தாலும் சரி, ஊழியரா இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, அப்பாத்தோலனா இருந்தாலும் சரி, அவன் யாரா இருக்கக்கூடாது? திருச்சபையிலே மற்றவர்களுக்கு போதிக்கவும் கூடாது, மற்றவர்களை அவன் திருச்சபைக்குள்ளே அங்கமாக இருக்கக்கூடாது. விசுவாசியா இருந்தாலும் சரி. இதை உங்களால செய்ய முடியுமா? உங்க திருச்சபைக்குள்ள இப்படிப்பட்டவர்கள் யாரும் இல்லை என்று சொல்ல முடியுமா? போதகரே காணிக்கை கொள்ளையனா இருக்கிறானே, கர்த்தருக்கு காணிக்கை என்று கேட்டு வாங்கி இவன் சம்பாதிக்கிறானே. கர்த்தருக்கு காணிக்கை என்று கொடுக்கிறதிலே 10 1 பங்குத்தான் அந்த ஊழியக்காரன் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சத்தியம், இந்த சட்டம் கூட அவனுக்கு தெரியலன்னா அவன் ஏது பரிசுத்தவான்? திருச்சபையிலே வருகிற காணிக்கையிலே கர்த்தருக்கு காணிக்கையாக ஜனங்கள், விசுவாசிகள் முழு உள்ளத்தோடு கொண்டு போய் காணிக்கை படைக்கிற அந்த காணிக்கையிலே 10 1 பகுதியைத்தான் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும். 10 1 பகுதியை திருச்சபையிலே மற்ற இணை வேலைக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஊதியமாக. 10 7 பங்கு திருச்சபையில் இருக்கிற திக்கற்றவர்கள், ஏழைகள், விசுவாசிகள், பராமரிக்க முடியாதவர்கள், வயதானவர்கள், வயோதிபர்கள், நோயாளிகள், அனாதைகள், இவர்களுக்கு நீ பங்கிட்டு கொடுக்க வேண்டும். 10 1 பங்கை திருச்சபை வளர்ச்சிக்காக செலவிட வேண்டும். 10 1 பங்கை 7 பங்கு மற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, வியாதியஸ்தர்களுக்கு, வயோதிபர்களுக்கு, பராமரிக்க ஆளே இல்லாதவர்களுக்கு, தங்குமிடம் இல்லாதவர்களுக்கு நீ செலவிட வேண்டும், பகிர்ந்து கொடுக்க வேண்டும். 10 1 பங்கு 8வது பங்கை திருச்சபை வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும். 9வது பங்கை திருச்சபை நற்செய்தி அறிவிப்பு பணிக்காக செலவிட வேண்டும். 10வது பங்கை திருச்சபை ஊழியக்காரன் எடுத்துக்கொள்ள வேண்டும். புரியுதா உங்களுக்கு? இதுக்கு ஒண்ணுக்கு கீழ்ப்படிய மாட்டான் பரிசுத்தவான். இந்த திருச்சபை, இந்த காணிக்கை சட்டமே அவனுக்கு தெரியல. கர்த்தருக்கு காணிக்கை கொடு, ஏன்னா எனக்கு திறந்து கிடக்கு, நான் சம்பாதிக்கணும். அப்படித்தானே ஒவ்வொரு ஊழியக்காரனும் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கான். நீங்கள் பரிசுத்தவான்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிற அனைத்து திருடர்களும் காணிக்கை கொள்ளையர்களாகத்தான் இருக்கிறார்கள். கர்த்தருக்கென்று உங்களை மிரட்டி சபித்து காணிக்கை வாங்கி அவன் 10,000 கோடிகள் சம்பாதித்திருக்கிறான். உலகம் பூரா சம்பாதிக்கிறான். தான் இருக்கிற இடத்துல மட்டும் இல்ல, உலகம் பூரா சம்பாதிக்கிறான். இவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் என்று நம்புகிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, விபச்சாரக்காரரோடு இவர்களிடத்தில் இந்த அனைத்து துர்க்குணங்களும் இருக்கிறது. மதுவான வெறியர்களாயிருக்கிறார்கள். ட்ரங்கன்னஸ், மதுவான வெறியர், வெறி, மதுவான வெறி, போதையிலே தான் நடக்கிறார்கள். எல்லா பரிசுத்தவான் 198 விழுக்காடு பேர் அப்படித்தான் இருக்கிறார்கள். திருச்சபை விசுவாசிகளும். நான் எத்தனை பேரை பார்த்திருக்கிறேன். புல்பிட்ல ஏறி, பிரசங்க மேடையில ஏறி நின்று பிரசங்கம் பண்றான், குட்டி வெறி போதையில ஜபம் பண்றான், துள்ளுறான், கக்க அந்நிய பாசை பேசுறான். எல்லாம் மதுவானவரே. இவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் என்று நம்புகிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒரே ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார், விபச்சாரக்காரரோடு. இந்த விபச்சாரக்காரர்கள் எல்லாம் இவர்களிடத்திலே, இந்த விபச்சார வெறி கொண்டவர்களிடத்தில் எல்லாம் மற்ற அனைத்து துர்க்குணங்களும் நிறைந்திருக்கிறது. ஆகவே அவர் சுருக்கமாக ஒரே அந்த ஒரு வார்த்தையை சுட்டி காட்டுகிறார், விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். அதனால உலகத்தில் இருக்கிற, அடுத்த வசனம் சொல்லுது, அதனால உலகத்தில் இருக்கிற விபச்சாரக்காரர்களோடு நீங்கள் உலகத்தில் வாழக்கூடாது என்று அவர் எழுதவில்லை. அப்படின்னா நீங்க வனாந்தரத்துக்கு, காடுகளுக்கு போக வேண்டியிருக்கும். முற்காலங்களில் ரிஷிகள், முனிவர்கள் குடும்பங்களை உதறி தள்ளிவிட்டு, வீட்டை உதறி தள்ளிவிட்டு, மனைவி பிள்ளைகளை உதறி தள்ளிவிட்டு, நாட்டை விட்டு வெளியேறி காடுகளிலே போய் தவம் இருந்தார்கள், உபவாசம் இருந்தார்கள், இறைவனை தேடி. அதுபோல இந்த காலத்தில் நீங்களும் நானும் போக முடியாது. குடும்பத்தோடு தான் இருந்தாக வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற விபச்சாரக்காரர்களோடு, கொள்ளைக்காரர்களோடு, கொடியவர்களோடு தான் வாழ்ந்தாக வேண்டும். அவர்கள் நடுவிலே தான் வாழ்ந்தாக வேண்டும். ஆனால் அவர்களோடு, அவர்கள் போகிற இடத்திலே அவர்களோடு கைகோர்த்து நீங்கள் செல்லக்கூடாது. அவர்கள் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கக்கூடாது. அவர்களோடு எந்த இணைப்பும், அதாவது கம்பெனி, அவர்களோடு நீங்கள் என்ன, அவர்களுக்கு கம்பெனி கொடுக்கக்கூடாது. அவர்களோடு தோள் கொடுத்து அவர்களை கைகோர்த்து அவர்களோடு நீங்கள் நடக்கக்கூடாது.
என்று தான் சொல்லுகிறார். நீங்கள் விபச்சாரக்காரர்களோடு கூடியிருக்கக்கூடாது, கொலைகாரர்களோடு, கொள்ளைக்காரர்களோடு, திருடர்களோடு, பொய் பேசுகிறவர்களோடு, கள்ளர்களோடு, கொள்ளைக்காரர்களோடு, மாய மந்திரவாதிகளோடு கலந்திருக்கக்கூடாது என்று சொல்லுகிறாரே ஒழிய, சேர்ந்திருக்கக்கூடாது என்று சொல்லுகிறாரே ஒழிய, நீங்கள் அவர்கள் நடுவிலே தான் வாழ்ந்தாக வேண்டும், வேறு வழி இல்லை. அவர்கள் நடுவிலே இந்த அனைத்து தீய துர்க்குணங்களிலும் பொல்லாப்பு நிறைந்த இந்த பொல்லாங்குகளோடும் நடுவிலும் நீ வாழ்ந்து உன் இருதயத்தை, உன் சரீரத்தை களங்கமற்றவனாக, தீட்டுப்படாத இவைகளால் தீட்டுப்படுத்தப்படாதவனாக, புளிப்பில்லாதவனாக, முற்றிலும் சுத்தமானவனாக, தூய்மையானவனாக, சத்தியமுள்ளவனாக, நேர்மை உள்ளவனாக, யதார்த்தவானாக வாழ வேண்டும். தேவன் நீதிக்கு ஏற்றவனாக நீ வாழ வேண்டும் என்று சொல்கிறார். இத்தகைய நிலைக்கு கர்த்தருடைய வார்த்தைகள், வேதாகமத்தின் சத்திய வசனங்கள் உங்களை நடத்துவதற்காக நீங்கள் தேவனுடைய கரத்தில ஒப்புக்கொடுங்கள். கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும், சத்திய வசன கீழ்ப்படிதலுக்கும், பரிசுத்தாவியானவருடைய பரிசுத்தமாக்குதலுக்கும் உங்களை கையெழியுங்கள். அவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். உங்கள் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகமத்தை ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை ஒரு வார்த்தையை கூட தவற விடாமல் அனைத்து வார்த்தைகளையும் திரும்ப 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 படியுங்கள். உங்களுக்கு சொல்லுவாங்க, பழைய ஏற்பாடு வேண்டாம், அது யூதர்களுக்கு என்று. நீ இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இருதயத்தின் நுனித்தோல், உன் மனதின் ஆழ் மனதின் தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள், தொற்குணங்கள் விலக வேண்டும் என்றால் இருதயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்பட்டாக வேண்டும். அப்படி நீ பண்ணப்பட வேண்டும் என்றால் நீ ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசன புத்தகங்கள், சங்கீதங்கள், புதிய ஏற்பாடு நற்செய்தி நூல்கள், நிருபங்கள் அனைத்தையும் நீ ஒரு வசனம் கூட தவற விடாமல் அனைத்தையும் திரும்ப திரும்ப படித்து தியானிக்க வேண்டும். உங்க போதகர் சொல்லுவாங்க, பழைய ஏற்பாடு வேண்டாம், அது யூதர்களுக்கு, புதிய ஏற்பாடு தான் நமக்கு. ஆனால் அதன்படி நடக்கவும் மாட்டார்கள், உங்களை வேதத்தை படிக்கவும் விட மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இப்படிப்பட்டவர்களோடு கூடி கலவாதிருங்கள். இப்படிப்பட்டவர்களுடைய ஆலோசனைகளை கேட்காதிருங்கள். இப்படிப்பட்டவர்களோடு கலந்து வாழாதிருங்கள். ஆனால் அவர்கள் நடுவிலே தான் நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும், வேறு வழியே இல்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் வழியாக உங்களை நல்வழிக்கு திருப்பி உங்கள் ஆவி ஆத்மா ரட்சிப்புக்கு எதுவாக இந்த விரைவார்த்தைகளின் வழியாக உங்களை நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா.